அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் போது மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உங்கள் அடியேன் பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் என்றார். ஓகே, இவ்வளவுதான் சொன்னார், வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம். இப்போ இந்த வார்த்தையை மோசே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வார்த்தைகளை ஏன் சொன்னான்? ஒருவேளை திக்கு வாயா, மோசேக்கு இதில் இருக்கிற திக்கு வாயா, இது என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொன்னால் ஒரு வரியை நாம் வாசிக்க வேண்டும். மோசே அங்கே அப்போஸ்தலர்களுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் நல்லவனானான். ஓகே, அவருடைய வார்த்தையில ரொம்ப எல்லாம் கற்றுக்கொண்ட, எல்லாத்திலும் மிக சிறந்தவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே மோசே சொல்லும் போது இவனமாக சொல்லுகிறார் என்று சொன்னார், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய் மந்தனாவு என்று சொல்லுகிறார். இங்க சிறந்ததாக காணப்படுது. பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் போய் எல்லா படிப்பு முடிச்சு எல்லா வித்தை உடையவன், எல்லா சகல சாஸ்திரங்களும் படித்தவன், எழுத்து காரியங்களிலே வல்லமை சிறந்தவன் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? மோசே என்னதான் சொல்ல விரும்புகிறான்? ஆண்டவர் இதை இப்போ பாருங்கள். நான் என்னை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்தில் கண்ணை வைத்திருக்கிறார், எந்த இடத்தில் காதை வைத்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஆனால் நாம் சொல்லக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே என் காது வந்துட்டு சொக்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது, அந்த தலைக்கு மேலே கீழே நடுவிலே இருக்கிறது என்று ஆண்டவருக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அதை வைத்ததும் அவர் தான். அதனால்தான் அதுல இன்னொன்று 11 பார்க்கும்போது அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கியவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கியவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்றார். நல்லா அவதானிங்க. 10 சொன்னது இவன், 11 சொல்லுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே என்ன சொன்னார்? நல்லா அவதானிங்க. அங்கே தூதன் என்றுதான் நாங்க முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணினோம் படிக்க. அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணினீங்க, அப்படித்தான் வேதம் சொல்லி இருக்கு மோசேயை சந்தித்தது. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், அது தூதன் என்றால், கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் அது இயேசு தான் என்று சொன்னேன் அல்லவா? இப்ப சொல்லுகிறார், இப்ப அந்த அதிகாரத்தோடு ஒரு வார்த்தை சொல்றார். ஹலோ பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. ஆதலால் அங்க அப்பொழுது சொல்றார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கியவர் யார் என்றும் அப்படி சொல்லிப்பட்டு, கர்த்தர் ஆகிய நான் அல்லவா அப்படி இன்னைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர்களுடைய கேள்விகளும், எங்கே இயேசு தன்னை தான் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார் என்ற கேள்விகள் கூட இருக்கிறது அல்லவா? அப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அப்படி யாராவது காட்டினால் நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற போது கர்த்தராகிய என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய நான். அப்ப அந்த வாயை மூக்கை உண்டாக்கினவர் யாரு? நான் என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த கருத்துக்களை நன்றாக உணர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இப்போ அந்த என்ன கேள்விகள் அநேகம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இருக்கிறீர்கள் என்பதனால தான் சில டவுட்டுகளை கிளியர் ஆக்கி கொண்டு இந்த காரியத்தை நான் நுணுக்கமாக கையாளுகிறேன். சரி, இப்போ கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இருக்கும் போது இவன் சொன்னான், எனக்கு வாய் திக்குவான், ஆனா
என் தேவன் இங்கே சொன்னார், இங்கே சம்பந்தமே இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லாததும் இருக்கிறது, கேட்கிறவருக்கும் சம்பந்தமா இருக்கிறது. வாசிக்கிற நாங்கள் குழம்பி போயிருக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது வாசிக்கிற எங்களுக்கு விளக்கம் தெரியல, குழப்பம் வருகிறது. குழப்பம் வந்ததுனால என்னென்னலாம் புதிதான ஒரு காரியத்தை என்னென்னலாம் வச்சிருக்கோம் சொல்லிவிட்டு நாங்க பார்க்கிறோம். இங்கே உரையாடல் யாருக்கு யார் உரையாடி கொண்டிருக்கிறோம் சொன்னால், மோசேக்கு விளங்குது கர்த்தருக்கு சொல்ற கதை, கர்த்தருக்கு விளங்குது மோசே சொல்ற காரியத்தை விளங்கு, இரண்டு பேருக்கும் விளங்கிக் கொள்ளுகிறோம். விளங்காம இருக்கு எனக்கும் உங்களுக்கும் தான் விளங்கு. இப்போ இந்த காரியத்துல இப்போ இவர் என்ன சொல்லுகிறார், மோசே என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க, அப்போ இந்த காரியத்தை விளக்கம் தெரியாமல் இருப்பதனால்தான் நான் அங்கே புதிய ஏற்பாட்டிலே மோசே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல நீங்கள் பார்த்தீர்கள். பார்க்கும்போது அவன் எல்லா கல்வி சிறந்தவன் அல்லவா, எல்லாத்தையும் சிறந்தவன். அந்த காரியத்தில் இருக்கலாம், அவனுடைய காரியத்தை எல்லாத்தையும் விட்டு ஓடி இந்த சூழ்நிலையில இருக்கிற காரியத்தை இப்போ பார்க்கலாம். இவ்வளவு குழப்பத்துக்கு இருக்க இப்போ நான் முதலிருந்து நாங்கள் எங்கே இருந்து மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையிலே உன் கையை உன் மடியிலே போடு என்றான். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டான். அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. சரி, வேளையில அவன் என்ன சொல்றான், உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றான். அவன் தன் கையை திரும்பவும் தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருக்கிற கை வெளியே எடுத்த போது அது திரும்பவும் அவனுடைய மற்ற சதியை போல ஆயிற்று. இது ஓகே, இது அற்புத காட்சி நடந்து கொண்டிருக்கு. இப்ப நான் இந்த அற்புதம் தான் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற அற்புதம் வரும்போதுதான் அற்புதர் 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 அப்படின்னு பாடலை பாடி குதிச்சு துள்ளி நாங்க எழுப்புறோம். இதற்கு முன்னாடி இதனுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு முன்ன முதல் அற்புதம் என்ன செய்தாரு? முதல் அற்புதம் என்ன போட்டாரு? என்ன செய்தாரு? முடிச்சுங்க. என்ன செய்தார்? முதல் அற்புதம் என்ன பண்ணினாரு? பாம்புகள் பாம்பு என்ற தன்மை ஒருமை. இப்ப என்ன செய்தாரு? தடியை பிடித்து கொண்டிருந்தார். ஒரு மனுஷனுடைய அழைப்பு நல்லா வந்தாங்க. இப்ப மோசே இந்த இடத்துல இது கேட்டு, இப்போ தன் வேலையாக உன்னை போ என்று சொல்லும் போது இவன் சொல்றான், நான் மாட்டேன்னு சொல்றான் அல்லவா. ஏன்னா எனக்கு இந்த வல்லமை இல்லை, எனக்கு இந்த திறமை இல்லை, எனக்கு இந்த காரியம் இல்லை என்று சொல்றான். ஆனா திறமையும் வல்லமையும் என்ன இருப்பது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்க அங்கே முதல்ல இருந்தது என்னென்றால் கோல் இருந்தது. கோலை அவன் பிடித்து கொண்டிருந்தான். நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ எங்களுடைய பிடிவாதங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை பிடித்து கொண்டிருப்போம். கோலை எங்களுக்கு என்னதுக்கு தேவை? அந்த ஒருத்தருக்கு இப்ப உங்களுக்கு மூளை என்னது தேவை? உங்க மூளை போடண்டா போட கூட நான் சொல்லி தந்திருந்தேன் அல்லவா. மூளை போட மாட்டீங்க. சரி, அது அப்போ உங்களோட மூவல் எங்கெங்கெல்லாம் வச்சிருப்பீங்க? எல்லா இடத்துலும் வச்சிருப்பீங்களா? முந்தி அந்த காலத்துல உள்ளே தான் தாய் தகவல் பார்க்கணும். இப்ப எல்லா தாய் தகவலும் மூவலை தான் பார்க்கணும். சரி, அது இருக்கட்டீங்கன்னா அந்த சமாச்சாரத்துக்கு எனக்கு வரையில, அதாவது நீளமான சமாச்சாரம், அதை விட்டுருக்கேன். இப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னா, கோலை பிடித்தது இருக்கிறான். அவன் எங்க பிடிப்பான்? கோலை பிடிக்கும் போது ஆடுகளை மேய்க்கிறவன் இல்லாவிட்டால் கோலை பிடிக்கிறவன் அவன் எங்கே பிடிப்பான்? இப்போ கோல் எப்படி வளைந்த ஒரு கோல் எப்படி இருக்கு? சும்மா வளைந்த ஒரு கோலா இருக்கும். அது தமிழருக்கு தெரியாது. எங்க ஊர்ல கூட அப்படியான கோல்லாம் வச்சிருப்போம். ஏன்னா அப்படியே மரத்தை வளைச்சு உடைய உருவி ஆட்டுக்கு போடுவோம். அப்படி இருக்கும். சரியா? ஒரு வளைந்த ஒரு கோல் மாதிரி எப்படி இருக்கும். அதை பிடிக்கும் போது எங்க பிடிச்சிருப்போம்? கழுத்துல பிடிச்சிருப்போம். கோல்ல கழுத்துல பிடிச்சிருப்போம்.
அப்ப நாம இப்போ நமக்கு வந்துட்டு எப்பவுமே பிடிச்சிட்டு இருப்போம். அப்போ நாங்க எதையுமே எங்க வச்சிருப்போம் தெரியுமா? எங்களுடைய புடிவாதம் எங்கே இருக்கு? இந்த மண்டே. இது புதிய நவீன வழிபாடு, அதாவது இது வேத வழிபாடு அல்ல. ஆனா இது சொல்லிக் கொண்டு போகும்போது இதை இங்க உதவும் என்பதற்காக நான் சில கால வழிபாட்டை பண்றேன். இது வேற வழிபாடா இருந்து போயிட்டு நாலு நீங்க நாட்டு மாதிரி சொல்லி விட்டுறாதோ அப்புறம் அவங்க உதாரணம் காட்டுவேன், நான் காட்டுறேன், எனக்கு அநேகம் உண்டு காட்டுவேன். அது இல்லையா? சோ அதனால அவன் எதுக்கா கழுத்து இப்போ நமக்கு இந்த மண்டைக்கு திறக்கணும் தான் இன்றைக்கு அநேகம். இப்போ தேவனுடைய காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்றால் முதல் என்ன காரியம் செய்ய வேண்டும்? உன் தலைக்கணத்தை போடணும். போட்டன மண்ணெல்லாம் எங்க இருக்கு தலைக்கணம்? எங்களுக்கு மண்டையில் இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஆனா நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு மண்டையில நினைத்து கொண்டிருப்பீங்க தான் உங்க வாழ்க்கை சீக்கிரமா போயிடும். நான் சொல்லுகிறேன், நாம எப்போதுமே உயர்ந்ததை இருதயத்துக்கு வைத்துக் கொள்ளும். நாம உயர்ந்த எண்ணங்களை மண்டையில வச்சு கொம்பு முளை சென்றிருக்க கூடாது. அது இருதயத்துக்கு இருக்கட்டும் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் இருந்தால் தான். ஆனா நாங்கள் எங்கிருந்து தாழ வேண்டும் என்பதை எப்போதுமே மண்டையில வச்சு நாம யோசிக்க தேவையில்லை. தாழ்மை. சரி, அப்ப என்ன செய்யறார்? இந்த தலையில நீ இதுவரை பிடிச்சு கொண்டிருந்த இந்த தலைக்கணத்தை பிடிச்சு கொண்டிருந்த நீ கீழே போடு என்றார். போட்டுட்டு மறுபடி புடி என்றார். புடி என்ற போது எங்க புடி என்று சொன்னார்? நீ தாழ்மையில் புடி, வாழில் புடி. புரியுதா? அதனால்தான் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசருக்கு தலையை கழுவே கால கழுவு. ஆனால் தலையை கழுவி இருந்தால் தேவன் சொல்லியிருப்பார், நீ மோசேக்கு சொல்லியிருப்பார், நீ அங்கே தலையில முடியும். ஆனால் தேவன் வாழ்வை பிடிக்க சொன்னார். ஆனால் இவன் என்ன நினைக்கும்? வாழ்ல பிடிக்கும் போது என்ன செய்வோம்? திருப்பி அது கொத்தும். ஆனால் அங்கேதான் அற்புதமாகிறது. ஓராய் மறுபடியா. இது முதல் அற்புதம் நடந்தது. சரியா? இந்த அற்புதம் இருக்கட்டும். இப்போ இரண்டாவது அற்புதத்தை இங்கே நிறுத்துகிறார். இப்போ கையை மணியிலே போடு. போட்ட உடனே இப்ப என்ன ஆகுது? குஷ்டம் நோயாகுது. இப்ப பார்ப்போம். இந்த ஓகே 7 பார்க்கிறோம். ஓகே 6 7 பார்க்கும்போது உள்ள போடுறா, வெளியே எடுத்து சொல்றா, மறுபடியும் மாறுது. இப்ப பார்ப்போம். இப்போ ஒரு கை போட்ட உடனே அவன் வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்த உடனே மோசேயுடைய வாழ்க்கையில அந்த கையை பார்த்து ஏதாவது அதிர்வு ஏற்பட்டதா? ஏதாவது அதிர்வு ஏற்பட்டதா? ஐயோ அப்படின்னு ஏற்பட்டானா? சரி, அப்படி என்று சொன்னால் முதலாவது கோலை அங்கே கீழே போடுகின்ற போது அவன் கீழே போட்டான். போட்ட உடனே அது பாம்பான உடனே அவனுக்கு அதிர்வு ஏற்பட்டதா? இப்பா நீங்க தானே படிக்கிறீங்க. அதிர்வு ஏற்பட்டா? இதான் அதிர்வு பெற்ற புரியுதா? இப்ப அதிர்வு ஏற்பட்டதா? எஸ், அதிர்வு ஏற்பட்டது. அப்போ கையை உள்ளே போட்டு வெளியே எடுக்கும் போது அதிர்வு ஏற்பட்டதா? இங்கே நான் அவதானிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அதாவது நான் ஆண்டவரும் இப்போ மோசேக்கும் ஆண்டவரும் இந்த காரியம் நடக்கிறது. இது உள்ள ஒரு வித்தியாசத்தை நாங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் வேதத்தை தெரிந்த வண்ணமாய் புரிந்த வண்ணமாய் படித்துக் கொண்டு போகலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே நாம் அதை போல் செயல்பட்டால் எங்கள் வாழ்க்கை ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அதிர்வு ஏற்பட்டது என்று சொன்னால் எப்போதுமே தலைக்கணமும் பிரச்சனையும் பிசாசும் எங்களுக்குள்ளேதான் இருக்கு. அதை புரிந்து கொண்டால் ஆண்டவர் பாதையில் நடப்பதற்கு ஆண்டவர் சொல்லித் தருவது கீழ்ப்படி. நம் வாழ்க்கையில கீழ்ப்படிவு அவசியம். நான் தலையில நீ புடித்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் எவனையும் அவனை திருத்த முடியாது. அவன் தலைக்கணம் பிடித்ததாக இருக்கும். ஒரு பைத்திய நான் சொல்லுகிறேன், நீ பைத்தியக்காரனா இருக்கலாம், நீ என்ன மாதிரி ஒரு மனுஷனா இருக்கலாம்,
படிப்பறிவில்லாதவன் இருக்கலாம், நீ அறிவுசாலியாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய படிப்புகளையும் உன்னுடைய காரியங்களையும் நீ பிடித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும் உன்னை இந்த உலகத்தில் அங்கு உன்னை பயன்படுத்த முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது தேவை, கற்பது அவசியம். ஆனா அந்த கற்றவைகள் அனைத்தையும் என் கர்த்தருக்கு பயன்படுத்துவது அது மிக அவசியம். அதை என் தேவன் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு என்னை படிப்பிக்க போயிட்டு சொன்னால் என்னை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கும் அதை காரியத்தை கொண்டு செய்வதற்கும் என்னை கர்த்தர் வழிநடத்துவார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்க வேண்டும். நான் படித்தவன் இல்லாவிட்டா நான் ஏதோ ஒரு பணக்காரனோ இல்லாவிட்டா எதிரியோ உனக்கு பெருமை கழுத்து வரை இருக்குமா இருந்தால் உன்னை கடைசி வரை கர்த்தர் இந்த சபையிலையோ இல்லை எங்கேயோ நீ தோல்வியான வாழ்க்கையில இருப்பாய். ஆனால் படித்தவன் மட்டத்தில் மட்டும் பிடித்துக் கொண்டிருப்பாய். அவ்வளவுதான். உன் வாழ்க்கை தேவையையும் உன் தேவைகளையும் சந்திப்பதற்கு அந்த கோல் பயன்படுத்த முடிய இந்த கோல் யாருக்கும் பயன்படுத்த முடியாது. புரியுதா? சரி, அடுத்தது வந்துட்டு இப்போ அந்த இப்போ கையை போடு என்றால் கையை போட்டார், மறுபடியும் எடுக்கும் போது இங்கே என்ன இருந்தது? குஷ்டம் இருந்தது. ஆனா இந்த குஷ்டத்தை கண்டு மோசேயுடைய அதிர்வுகள் எதுவுமே ஏற்படவில்லை என்பது இந்த வரிகளுக்கு பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் என்ன நடந்தது? இது யாருக்கு சொல்லுகிறார்? ஆண்டவர் சரி அவர்கள் எழுத்துல போய் இதை செய் என்ற பயிற்சி கொடுத்திருக்கிறார். பயிற்சி கொடுப்பதற்கு முன்னாடி இங்கே அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். என் தேவன் சொல்லிக் கொடுக்கும் போது இரு பக்கம் கருக்குள்ள பட்டியமாக இருக்கும். ஒன்று எனக்கு, இன்னொன்று அங்கே எகிப்துக்கு. அங்கே ஆனால் தேவ வார்த்தைகள் சொல்லுவதாலும் சரி கேட்பவனாக இருந்தாலும் சரி கேட்பவனுக்கு சொல்லுவதற்கு இருபக்கம் கருக்குள்ள பட்டியமாக இரண்டையுமே கீறி அங்கே ஒரு மனிதனை உள்ளத்தை கீறி நம்ம வாழ்க்கையை தெளிவாக்கும். அதனால வேத வசனத்தை நாம் முதலாவது நேசிக்க வேண்டும், முதலாவது விரும்ப வேண்டும். வேத வசனத்துக்கு எவன் சொன்னாலும் பரவாயில்ல, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு படிவை உருவாக்கினால் எங்கள் வாழ்க்கையில் விடிவு ஏற்படும். இதுதான் உண்மையான ஒரு கருத்து. சரி, அடுத்த கருத்துல நான் பார்க்கிறேன். இங்கே போட்ட போது இங்கே கையை போகும்போது அங்கே இருந்தா அது தொழுநோய் அல்லவா? தொழுநோயாக அது அரிப்பு என்றால் கடிப்பு, சொறி அல்லவா? அந்த சொறி போன காரியங்கள் இந்த கையில இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கை என்ன அழுக்கானது. நாங்கள் லேவியாகவும் இதில் பார்க்கும்போது அந்த குஷ்டத்தை பற்றி சரியான விளக்கங்கள் உண்டு, நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த குஷ்டத்தை குறித்து அநேக விளக்கங்கள் உண்டு. இவன் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு கருப்பு சார்பை அணிந்து குஷ்டம் 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 எனக்கு கிட்ட வராதீங்க, எனக்கு கிட்ட வராதீங்க என்பதை போல் அவன் முன்கூட்டி தன் வியாதியை மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும். எப்படித்தான் லேவியாகம் சொல்லுகிறோம். லேவியாகத்தில் இந்த வருத்தத்தை காரியத்தை குறித்து ஏன் என்று சொன்னால், இவனோடு சேரக்கூடாது, இவன் பிரிக்கப்பட்டவன், இவன் தள்ளி வைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த நோய் ஒரு தொத்து நோயாக இருக்கிறது. இது பார்க்கும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ள ஒரு நோயாக இருக்கிறது. அதனால இந்த நோய்க்கு அருகில் யாரும் போகாத வண்ணமாக அதற்கு அடையாளமாக அங்கே ஒரு கருப்பு ஆடை அணிந்து அவன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் இங்கே வேதம் உங்களுக்கு எப்படி ஒரு காரியத்தை இருக்கு. அப்போ இந்த காரியத்தை ஏன் மோசேக்கு இந்த இரண்டாவது காரியத்தில் நீ எப்படி அவன் கேட்காவிட்டால் நீ எப்படி செய் என்று சொல்லுங்க. நல்ல அவதானிக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, அவரை விசுவாசிக்காமல், இல்லாவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல், இல்லாவிட்டால் எங்கள் சொந்த சிந்தையிலே ஆண்டவர் இருக்குகிறார், அவருக்கு ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பிட்டு ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று நாங்கள் செய்கின்ற எந்த காரியங்களும் வாய்க்காது.
தேவனை விசுவாசிக்காமல் இந்த காரியங்கள் எதுக்குமே உங்கள் வாழ்க்கையே வாய்க்காது. காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே அழகாக தெளிவாக சொல்லுகிறார். இங்கே காரியத்தை வருது தொழுநோய். அதாவது ஆண்டவர்னால் வெறுக்கப்படுகிற எந்த மனுஷன், ஒருவேளை கைகளிலே தொழுநோய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ ஆண்டவன் பக்கத்திலே நீ தொழுநோய்தான், உன்னை கூப்பிட்டாலும் நான் கேட்க மாட்டேன், நீ என்னை மறந்தாய், நான் உன்னை மறவேன் என்று சொல்லிய அந்த தொழுநோயான வியாதி உங்களுக்கு உண்டு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நாம் ஏதோ மழுப்பி ஆண்டவனை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற காரியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். முதல் போல் அற்புதங்கள், முதல் காரியங்களை போடுகிறேன். இரண்டாவது காரியமாக சொல்லுகிறேன், எவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதவனோ அவன் வாழ்க்கையில் தொழுநோய் உள்ளவன். எப்படி அவன் தொழுநோய் என்று நான் பார்க்க போறோம். நீ எப்படி தொழுநோய்தான் என்று சரியாக சொல்லுகிறாய் எனக்கு அப்படி. 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் பார்க்கிறேன். பார்த்து ஒரு வழியில கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையா என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். 11 இப்ப 11 பார்ப்போம். 11 போடுங்க. 12ஆம் அதிகாரம் 11. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவரே, நாங்கள் புத்தியீனமாக செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாரு. இங்கே மிரியாளுக்கு குஷ்டம் வந்து விட்டது. எதற்கு? மோசேக்கு எதிர்த்து பேசினதனால் குஷ்டம் ஏற்பட்டது. இந்த ஏற்பட்டது அங்கே யாரும் அவர்களை அண்ட மாட்டார்கள். இவர் என்ன சொன்னால், ஆண்டவர் உன்னோடு மட்டும்தான் பேசுவார், என்னோடு பேச மாட்டாரோ, என்னோடு பேசவில்லையோ என்ற கூக்குரலை விட்டு தன் குரலை உயர்த்தி தன் தலையை குடித்த போது அதை என் தேவன் இங்கே அவள் வாளை குடிக்கவில்லை, இப்போ இரண்டாவது காரியத்தை பண்ணுகிறார், அவள் குஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். ஐயா, நல்ல அவதான வேதத்தில் அந்த காலத்து பகுதியிலே குஷ்டம் வந்தாலே என் அருகில் கூட நீ நிற்க கூடாது. எல்லா மக்களும் சேர்ந்து, நீ பெரிய படித்தவனா இருக்கலாம், பெரிய பட்டதாரியா இருக்கலாம், நீ பாஷா எதுவா எந்த குருநாதராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை யாருக்கு உன் வார்த்தையை கேட்கிறோமோ கேட்கலையோ உன்னை நான் அங்கீகரிக்க மாட்டேன் போ என்ற புஸ்தகத்தை அங்கே திறந்து விடு. அப்போ இந்த என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லும் போது என்னவா இது பாவம் எப்படி அப்படிதான் சொல்லுது. வாசிக்கும் போது இல்லவா 2ஆம் அங்க இருக்கா. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவர் 11 ஆண்டவரே, நாங்கள் புத்தியினமாக செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீர். அது பாவம் என்பது என்ன? இந்த குஷ்டம் வருவது என்ன? இந்த குஷ்ட வியாதி எதை ஏற்படுகிறது? பரிசுத்தம் இல்லாத ஒன்று, சுத்தம் இல்லாத கை. சுத்தம் இல்லாத கை, பரிசுத்தம் இல்லாத சபை, பரிசுத்தம் இல்லாத மனிதர்கள். இந்த காரியம் இருக்கும் போது, இந்த பரிசுத்தம் எங்களிடத்தில் இல்லாத வரைக்கும் எந்த மனுஷரும் எங்களை அண்டுவதில்லை. நீ ஐயோ இவர்கள் என்னை வெறுக்கிறார்கள், இவர் என்னை நேசிக்கவில்லை, இவர்கள் எங்களை ஒதுக்குகிறார்கள். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையிலே கைகளிலே குஷ்டம் இருக்கவில்லை, ஆனா உன்னுடைய உள்ளத்துக்குள் அந்த குஷ்டம் உன்னுக்குள் பெருமைகளோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பாவமோ உன்னுக்குள் இருப்பதனால் இக்கூட்டத்தார் உன்னை தள்ளி வைக்கிறார்கள். தள்ளி வைப்பது நீ அல்ல, அதாவது ஜனம் அல்ல, ஆண்டவரே. ஆண்டவருடைய தயவை நீ இழந்ததனால் அவர்கள் தானாக உங்களை விட்டு விலக வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹலோ, வேத வசனத்தில் மிக தெளிவான இந்த காரியங்களை நாங்கள் நன்றாக உறுதித்தான் ஆக வேண்டும்.
இன்றைக்கு குஷ்டம் குஷ்டம் ஐயோ அவர் எங்களோட அண்டு அல்ல. ஏன் பிரைஸ் லார்ட் கூட சொல்லுவதில்லை? அவருடைய கையில் உள்ள குஷ்டம் எங்களை வந்துடும். ஐயா உன் கையில பிரைஸ் லார்ட் சொல்லல, நீ பரிசுத்த கை என்றால குஷ்டம் உனக்கு இருக்கிறது நோய், வெண்குஷ்டம். அதனால் தான் உனக்கு கையை தருவதற்கு ஜனங்கள் அச்சம் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதோ போட்டுட்டு அதான் பாருங்க, ஆறான முடிஞ்ச கையோட சிப்பை எடுத்து பூட்டி ஏதோ தங்களுக்கு வேலை செய்யற போல இருக்கலாம். எல்லாரும் போனோடனே போடுது. இந்த டான்ஸ், இந்த நடனம், எனக்கு ஆண்டவர் எல்லா கலைகளையும் கற்றுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் எனக்கு கத்த சொல்லிக் கொண்டிருப்பதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் உங்களை பார்த்து? குஷ்டம் பிடித்தவர்களே, உன்னிடத்தில் வந்து கை செல்வதற்கு. அதனால என்ன? குஷ்டம் இல்லாத பரிசுத்தம் எப்போதுமே அன்பை நாடும். என்னொருவனை அரவணைக்கும் கை மற்றவர்கள் அருவருக்க மாட்டார்கள். அன்பை காண்பிக்கும் போது மற்றவர்கள் அருவருக்க மாட்டார்கள். இதுதான் அவசியம். இந்த அவசியத்தை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நான் ஏதோ ஒன்று சொல்லுவதில்லை, வேதத்தில் சொல்லுகின்ற காரியத்தை சுட்டி காண்பிக்கின்றேன். சபைகளிலே நடக்கின்ற காரியத்தை நான் கொஞ்சம் இல்லை. நான் என்னென்றால் வரும் போதே கோலை தலையிலே பிடித்துக் கொண்டுதான் வருவேன். அதனால தலைக்கணத்தோடு தான் வருவார்கள், தலைக்கணத்தோடே போவார்கள். ஐயா வந்தியா, சபைக்கு வந்தியா, ஒன்னுட்ட இருக்கிற எல்லாம் போடு. அக்கா பணத்தை நான் போடுறேன், நகையை போடு, நான் தூக்கி உருட்டி கொண்டு போறதுக்கு உன்னுடைய கொள்கைகளை போடு. ஆனால் போடும் போது நீ வாழை மட்டும் பிடி. அல்லது உன் தாழ்மையோடு நீ கடந்து செல்வாயா? என் கர்த்தர் நமக்கு அந்த கோலை கொண்டு தான் அற்புதம் செய்ய போகிறார். கோல் என்பது நான் தான். அந்த கோல் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுதான். கோல் என்பது என்னுக்குள் இருக்கின்ற அந்த அந்த வரங்கள் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வரங்கள் உண்டு. அந்த வரங்களை பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலிலே சபையிலே போட வேண்டும். எதை போட வேண்டும்? நான் என்னிட்ட இருக்கின்ற ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நான் எல்லாவற்றையும் போட்டு நான் வாழை மட்டும் பிடிக்கிறேன், ஒன்றும் எனக்கு தெரியாது. மோசே சொல்கிறார். இப்ப 7-8 பார்த்து அடுத்தது என்ன வாசிக்கணும்? எடுக்கணும் 9 8 வருது. போயிட்ட போட்டு இப்ப பைபிள் படிப்பு அது இல்லையா? இல்ல அதை மாறிச்சாருதான். ஓகே 8 படிச்சுட்டோம். அது திருப்பி வரும்போது அதனால அவர் சொல்றார், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்பட்ட போது மறுபடியும் உள்ளே வைத்த போது ஏன்னு சொன்னாள். இப்போ மோசே ஒன்றுனான், கோலோடு புரிந்து கொண்டான், நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கையை கண்டோனான், மறுபடியும் போடுகின்ற போது அவன் மறுபடியும் மனிதனாய் அவருடைய குழந்தை போல கையில் உருவாயிடுச்சு. அதே கையை ஆயிட்டு. ஓகே, அப்பொழுது வாசிங்க யாராவது தன்னுடைய. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். ஓகே, இப்ப பேச்சுவார்த்தைக்கு வரோம். இப்ப இங்க வரோம் படையொலி. இப்ப அழைப்பின் நோக்கம், செல்லும் இடம் என்று உன்னை நம்பியே எல்லா கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கதை சொல்றாரு? சரி, நம்பாம இருக்குன்னா இப்ப நம்ம பண்ணுவது நம்ம பொழியாது, அது ஆண்டவர் கையில் இருக்கு. அதனால் நீ சோர்ந்து போக கூடாது. அங்கு நடக்க போற நிகழ்வுகளை கண்டு நீ சோர்ந்து போக கூடாது. எப்படி இருந்தால் அடுத்தது இந்த நிகழ்வு நடக்கும். ஆனா நீ எப்போதுமே விசுவாசத்தை தளர விடாதே. அப்பொழுது அவர் முந்திய அடையாளத்தை அவர்கள் கண்டும் உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளங்களை கண்டு நம்புவார்கள். நீ சோர்ந்து போகாத. சரி, இப்போ 9 வாசிங்க. இவ்விரண்டு அடையாளம் 9 போடுங்க சீக்கிரமா. வாசிங்க. இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்கள். ஆனால் ஓகே ஃபைன். இப்போ நீங்க வீட்டை போய் வாசிங்க.
இந்த இரண்டு அடையாளங்களையும் நம்பாமலே போனா இருந்தால் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அப்பொழுது நீ நதியினுடைய தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்றுவாயாக. நதியை மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். இப்போ அடுத்த அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா கேளுங்க. 1 2 3 இப்போ எல்லா அவர் செய்ய போற காரியங்களை என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், நீ தேவனை விசுவாசத்தோடு ஒரு வீடுகளுக்கு போய் ஒரு காரியத்தை செய்யும் போது நீ ஒருவேளை உன்னை பேசினால் சோர்ந்து போகாத, ஒருவேளை ஏதாவது நடந்தால் அதுக்கு தளர்ந்து போகாத. ஆனா நீ ஆண்டவர் தொடர்ந்து என்னோட இருக்கிற ஆண்டவர் என்னோடு அற்புதம் இப்பதான் பார்ப்பது இவர்களுக்கு சரி நல்லது. இப்ப அப்பொழுது மோசே கர்த்தருக்கு ஆண்டவரே இதுக்கு முன்னே பின்னே இப்படிதான் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு 11 வாசிப்பாங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனிதனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஓகே, இப்ப சொன்னாரு. இப்ப இவருக்கு என்ன வாய்? தீக்குவாய். இப்ப நான் ஆராய்ச்சி பண்ண போறோம், இவருக்கு தீக்குவாயா? அப்போ இவர் தீக்குவாயா? அப்போஸ்தலர்ல ரொம்ப கல்விமானுடைய உதடுகள் என்றால் அல்லவா, கல்விமானுடைய உதடு, அவன் நல்ல படித்த உதடு அப்படி என்று உதடுகளுக்கு தீக்குவாய் என்று சொல்லுகிறான். இவன் சொன்னது ஓரளவு உண்மை. என்ன சொல்லுகிறான்? முதலாவது, கற்றுக்கொண்ட காரியங்கள் அற்றும் மறந்து போன நேரங்கள் இது. 40 வருடம் கற்றுக்கொண்ட காரியம் அவன் முற்றிலுமாக, நல்லா கேளுங்க, ஆண்டவர் 40 வருடம் காத்து கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? கற்றுக்கொண்டதை மறப்பதற்கு. உன்னுடைய அறிவின் திறமைகள் எப்போ எல்லாம் என் அறிவினால் முடியாது என்றால் ஆண்டவன் கைகள். எப்பதான் என் அறிவினால் நான் சமாளித்திருவேன், இது நுணுக்கம் பண்ணிடுவேன். அதனால தான் இந்த பாருங்க, பொய்யை சொல்லி புரட்டு சொல்லி பொய்யை சொல்லி புரட்டு சொல்லி கடைசியில போய் தலையை போட்டு அட்டி கொண்டிருக்கணும். நல்லா இதெல்லாம் ரொம்ப. இப்போ இவன் இப்போது நான் போனேன். இப்போ நான் போய் இப்போ பேசணும்னு சொன்னால் எனக்கு அந்த படித்த, இப்போ உதாரணத்துக்கு இருக்குமே, ஒரு கிழமையா நான் செய்தியே எடுக்க வைக்கிறேன். ஒரு கிழமையாக நீங்க வழி நடத்த, ஒரு மாதமா 2 மாதமா வழி நடத்தாம திடீர்னு வழி நடத்தினா ஆவியானவர் அவர்கள் எல்லாமே ஆர்வணம் கோணத்துலதான் போயிடும். பிறகு நீங்கள் படித்த நீங்கள் பாடிய பாட்டுக்கும் நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்துக்கும் இது ஆர்வம் சங்கீதம் என்று போடுது. இது ஆர்வணமாக தான் போனது. அதனால ஆர்வணம் சங்கீதம் என்று போயிடும். அதனால இப்ப மோசே சொன்னது ஒரு வகை உண்மை, ஒரு வகை பம்பு வேண்டாம், விலகி ஓடு. அவன் பாம்புக்கும் விலகி ஓடினான் தன்னிட்ட இருந்த சுபாவத்துக்கு. இந்த சுபாவத்தை வைத்து நான் பயன்படுத்தவில்லை என்பதற்கும் விலகு. 2 காரியத்திலும் விலகலாம். இப்போ 13 வாசிக்கணும். 13 வாசிச்சு முடிச்சிடணும். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகலும் அனுப்பும் என்றான். 14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டானவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன். இப்ப சொன்னாரு. இப்ப என்ன சொல்றா, கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. இதுதான் அந்த வரி எடுப்பதற்காகத்தான் இந்த காரியத்தை வாசிக்க சொன்னேன். கர்த்தருக்கு கோபம் உண்டாயிடுச்சு. தேவன் ஒரு இடத்தை கெஞ்ச மாட்டார். ஒரு தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு நீங்க செய்யுங்க கெஞ்ச மாட்டார். ஏன் சொன்னால் இது ஆண்டவருடைய செய்தி. தூதர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தூதர்களை அனுப்பி செய்யாமல் மனிதர்களை அனுப்பி செய்ய என்னையும் உன்னையும் இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். நாம் தூதருக்கு ஒப்பான மனிதர்களாக நாம் மறத்து விடாது.
இதற்கு வேண்டுமென்றால் ஒரு தூதனை கொண்டு தேவன் செய்ய முடியும். ஆனால் எனக்கு தூதன் வேண்டாம், மனிதன் வேண்டாம். அதை நேசிக்கிறார். அப்போ நீ கேள், தூதனை விட உயர்ந்தவன் ஆக என்னை கருதி ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தருகிறார், நீ சரியா மகனே என்று சொல்லும் போது இல்லை 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 யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சாங்கள நீ பார்த்து போடுங்க ஊழியத்துல எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க அப்படி என்று நாம என்ன சொல்லுகிறோம், மற்றவர்களுக்கு நாங்க ஆலோசனை கொடுக்கிறோம். ஆண்டவர் கோபம் கொள்கிறார். இந்த கோபம், இந்த பயிற்சி, இதெல்லாம் இந்த சம்பவம் வேறு வகையா இருக்கிறது. ஆனா இந்த முன்னுக்கு நான் சொல்ல வேண்டியதுக்காக இந்த காரியத்தை இந்த வகையில சொல்லுகிறேன். ஒருவேளை இதை படிக்கும் போது வேறு வகையா சொல்லுவேன். இப்ப இந்த கோபம் கொள்ளுகிறார். இப்ப கோபம் கொண்டுட்டு இப்ப எல்லாம் மோசையை கொண்டு செய்ய வேண்டும் என்று தேவன் 40 வருடம் கொடுத்த பயிற்சி என்ன? நீ மறக்கணும். எதை மறக்கணும்? நீ கற்றுக்கொண்ட உன் படிப்பு, உன் தலைக்கணம் அனைத்தையும் மறந்தாத்தான் இப்போ நான் சொல்றபடி செய்வ. இப்போ எனக்கு இந்த மைக்கில் போட தெரியாது, எனக்கு இப்போ மைக்கில் போட தெரியாது. முன்பு எல்லா வயலும் எல்லா கடலை எல்லாத்தையும் பிடிக்கி போட்டு நானே போட்டவன். இப்ப நான் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை. இப்போ பழக்கம் வேணுமா இருந்தா போடுன்னு சொன்னா இவங்கிட்ட கேட்கணும்னா, அப்போ இந்த வயலை எங்கே கொடுவது, எந்த இடத்துல கொடுவது என்று நான் கேட்கணும். என்றால் என் பயிற்சிக்குள்ளாக மறந்து போயிடுச்சு. அதே போல இப்போ மறந்து போனால இவனுக்கு வந்துட்டு எகிப்து மொழியும் தளர்வா தெரியும், எபிரிய மொழி தெரியாது. எபிரிய மொழியை கற்றுக் கொடுத்தது மோசேக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நல்லா கேளுங்க, ஆரோனை கொண்டு பேசுறேன்னு சொன்னவர் எயித்துல போய் பேசும்போது ஆரோனா பேசினார், மோசே பேசினார். ஆனா ஆரோன் ஜனத்தோடு பேசினார். அங்கே பார்வனோடு பேசுகிற போதெல்லாம் மோசையை பேசுகிறார், ஜனத்தோடு பேசும் போதெல்லாம் ஆரோன் பேசுகிறார். நல்லா இந்த கட்டக்கரிகளை கொஞ்சம் கவனிக்க. இப்போ திக்கு வாயல்ல அந்த கவி மொழியிலே அந்த சரளமாய் பேசுகின்ற அந்த சொற்களை மறந்து விட்டான். மறந்ததுனால்தான் அவனோடு பேச முடியாது, திக்கும். அதனால மோசேக்கு திக்குவாய என்று கருதக்கூடாது. மோசேயுடைய இந்த நிலவரம் வேறாக மாறிவிட்டார். இந்த காரியத்தில் நடந்த காரியத்தில் அவனுடைய வாழ்க்கை சம்பவத்தில் இப்போ அவன் என்ன ஆயிட்டான், எனக்கு இறுதி அங்கத்தை நாடுகிறேன், இனி மரண நோக்கத்தில் இருக்கலாம், 80 வயது ஆயிற்று, எனக்கு என்ன என்ற நோக்கத்தில் இருக்கும் போதுதான் அவன் என் தேவன் 40 வருஷம் பயிற்சியை கொடுத்தார். 40 வருஷம் அந்த கொடுத்த பயிற்சியை மறக்க பண்ணினான். 40 வருஷம் தனக்கு பயன்படுத்தினான். 120 வயசு அங்கே மோசையுடைய வாழ்க்கையை கொடுத்தார். நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு கெட்டது நடக்கும். ஆனால் இரண்டு நடுவிலே நாங்கள் பெற்றவருக்கு செய்ய வேண்டிய நன்மைதான் எங்களுக்கு ஆதாயம். நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே நான் எத்தனை வருஷத்துல எனக்காக வாழ்ந்தேன், படிப்புகளிலே படிப்பை பெற்றுக் கொண்டேன். அதன் பின்பு நாம் மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதன் பின்புதான் நாம் பெற்றோருக்கு பயனுள்ளவர்களாக 40 வருஷம் நல்லாவதான் நீங்க கற்பது 40, அதை மறந்து தன் வாழ்க்கையை கொண்டு செல்வது 40, பின்பு தன் சேவையிலே ஆண்டவனுக்காக 40 என்ற 40 340 போய்விட்டது. சோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோசேயுடைய வாழ்க்கையை என் கர்த்தர் அழைக்கின்ற வடிவங்களை இங்கே கொடுக்கிறார். அதனால் இங்கே திக்குவாயிருக்கிறோம். இந்த அழைப்பினுடைய அந்த காட்சிகளிலே ஒவ்வொரு வரிகளும் நம்மோடு பேசு, என்னோடையும் உன்னோடையும் தெளிவாக பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை தெளிவாக நாம் புரிந்து கொண்டமா இருந்தால்
தேவ ஊழியத்தை தெளிவாக செய்ய முடியும். நாம் கழுத்திலே பிடித்துக் கொண்ட ஊழியம் அல்ல, வாளிலே பிடிக்கிறதான் ஊழியம். மற்றவன் நாம் தாழ்த்தப்பட்டால் உயர்த்தப்படும் என்றுதான் ஊழியம் இருக்கிறது. உயர்த்தப்பட்டு ஊழியம் செய்தால் தாழ்த்தப்படுவதுதான் திகதியாக இருக்கிறது. ஊழியமாக இருக்கிறது. அப்படித்தானே? அதனால்